ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி அவங்கள புக் ஃபேரில் பார்க்கும்போது சொன்னாங்க, எனக்கு வந்து அப்பாடான்னு இருந்தது. ஏன்னா கியூபா பற்றி எழுதணும்னா நான் ஒத்தி தான் திரும்ப திரும்ப எழுதிட்டே இருக்கணும். கேள்வி பண்ணாங்க என்ன வந்து, அவங்க தரையில் காலே வைக்க மாட்டாங்க, அவங்க அப்படி எங்கேயாவது போயிட்டுருப்பாங்க, கியூபா பக்கம் போயிட்டுருப்பாங்கன்னு எனக்கு கிண்டல்லாம் பண்ணாங்க. அந்த அளவுக்கு வந்து நான் ஒத்தி தான் லத்தீன் அமெரிக்க இலக்கியத்தை வந்து எழுதியும் மொழிபெயர்த்தும் வந்திருக்கேன் இத்தனை நாள் வரை. கிட்டத்தட்ட 40 வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு அதனால் ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வந்து அதுவும் முதலாக வந்து பெண்களை பற்றி புத்தகத்தை நீங்கள் கொண்டு வந்தது எனக்கு இது ரொம்ப நாளாக என்னுடைய கனவு. என்ன அந்த நான் சொன்னேன் இல்லையா, ஃபெடரேஷன் ஆஃப் கியூபன் விமன், அவங்க ஒரு புத்தகம் போட்டிருக்காங்க, விமன் அண்ட் த கியூபன் ரெவல்யூஷன் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு புத்தகம் இருக்குது. அது ஒரு அற்புதமான புத்தகம். அது வந்து ஒரு ஆவணம். அந்த ஆவணம் வந்து அவங்களோட டிக்ளரேஷன், அப்புறம் காஸ்ட்ரோவோட ஸ்பீச், அந்த இதை உருவான போது, ஃபெடரேஷன் உருவான போது காஸ்ட்ரோவோட ஸ்பீச்சு, இது எல்லாமே உள்ளடக்கியது அந்த புத்தகம். அதனால் நான் அவங்கக்கிட்ட சொன்னேன், அந்த ஃபஸ்ட்டு டிராஃப்ட் அவங்க படிக்க கொடுத்த போது கூட நான் சொன்னேன், அதிலேருந்து கூட நீங்கள் சில விஷயங்களை வந்து இதில் எழுதலாம், சேர்க்கலாம். ஏன்னா ஒரு பெண்கள் அமைப்பு அப்படிங்கிறது வந்து பொதுவாக நம்ம புரிஞ்சுக்கிட்ட அளவில் கிடையாது கியூபாவில். அந்த பெண்கள் அமைப்புக்கு அரசியல் அதிகாரம் நிறைய இருக்குது, கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, நிறைய இருக்குது. அதனால் அதை சேர்க்கணும் அப்படின்னு நான் அவங்ககிட்ட கேட்டுக்கிட்டேன். ஆனால் அதுக்கான நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க இந்த வெளியிட்டு ஏற்பாடு நாங்கள் பண்ணிட்டோம், அதனால் சேர்க்க முடியல அப்படின்னு சொன்னாங்க. பரவாயில்ல, அதனால் அடுத்த இதில் நம்ம கொண்டு வரலாம். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு புத்தகம். ஏன்னா ஏற்கனவே தோழர் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு, அவங்க சொன்ன மாதிரி கியூபா புரட்சி அப்படின்னு சொன்னால் காஸ்ட்ரோ மட்டும் இல்லை, எந்த புரட்சியுமே அப்படி இருக்க முடியாது. எல்லா புரட்சிகள்லேயும் பின்னணியில் எத்தனையோ தோழர்கள், முகந்தெரியாத வரலாற்றில் இடம்பெறாத பெயர்கள் வந்து இருக்குது. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதெல்லாம் வந்து வெளியில் வர்றதே கிடையாது. ஏன்னா எல்லா புரட்சிகள்லேயும் இந்த ரகசியமாக உணவை கடத்துவது, ஆயுதங்களை கடத்துவது போன்ற மற்ற தளவாடங்களை கடத்துவது, இது எல்லாமே வந்து பெண்கள் தான் செஞ்சுருக்காங்க. எல்லா புரட்சிகளையும் நீங்கள் வரலாற்றில் பார்த்தீங்கன்னா தெரியும். அது ஒன்றும் புதுசு கிடையாது, எல்லா இடத்துலையும் நடந்திருக்கு. ஒரே ஒரு வித்தியாசம்தான் கியூபா புரட்சிக்கும் மற்ற புரட்சிகளுக்கும் என்ன அப்படின்னு சொன்னால், ஆயுதம் ஏந்தி போராடணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் இந்த பெண்கள் எல்லாருமே அந்த புரட்சிக்கு வந்திருக்காங்க. இதுதான் ஒரே ஒரு வித்தியாசம். அதாவது நாங்கள் வந்து வெறும் கூரியர்ஸாவோ வெறும் கேரியர்ஸாகவோ நாங்கள் இருக்க மாட்டோம், நாங்கள் வந்து துப்பாக்கி பிடிப்போம் அப்படின்னு சொல்லி வந்த பெண்கள் தான் இந்த பெண்கள், இவங்க எழுதியிருக்கிற இந்த பெண்கள். இதுலேயும் வந்து நேரடியாக முதல் தாக்குதல்லையே வந்து 2 பேர் வந்து பங்கேற்கிறாங்க, ஐடி சாந்தா மரியாவும் மெல்பா ஹெர்னாண்டஸும். அதனால தான் அவங்களுக்கு வந்து புரட்சியின் நாயகிகள் அப்படிங்கிற பட்டத்தை வந்து கொடுக்குறாங்க. அவங்களுக்கு மட்டும் இல்லை, பின்னால் இன்னும் தெத்தே பியோப்லோ, அப்புறம் இசபெல், இவங்களுக்கு எல்லாருக்கும் கூட அந்த பட்டத்தை கொடுக்குறாங்க. இவங்க எல்லாருமே வந்து தனித்துவமான பெண்கள். ஒரு ஒத்த கருத்து என்ன இவங்க எல்லாரை பற்றியும் அப்படின்னு சொன்னால், இவங்க எல்லாருமே அவங்க பிறந்ததெல்லாம் வளர்ந்ததெல்லாம் ஒருத்தருக்கும் ஒவ்வொரு பின்னணி இருக்குது. ஆனாலும் கூட அவங்களோட குறிக்கோள் மட்டும் ஒன்றா இருந்திருக்காது. எப்படின்னா, இருக்கிற நிலைமை சரியில்லை, இதை வந்து தூக்கி எறியணும், இது மட்டும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக தோணியிருக்கு. அதை வந்து அவங்க செஞ்சுருக்காங்க. இப்போ வில்மா எஸ்பின் வந்து ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்த பெண். ஆகவே அவங்க வந்து விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன வேணால் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருந்தது. ஆனால் மற்றவங்களாம் அப்படி இல்லை, மிகவும் வறுமையிலேருந்து வந்த பெண்கள் கூட. ஆனால் அவங்க சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போதே வந்து அவங்க முடிவெடுக்கிறாங்க, நான் வந்து படிச்சுட்டு இந்த சராசரி வாழ்க்கை வாழ போகிறதில்ல, நான் எங்கேயாவது போகிறேன் அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு போனவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அதில் அவங்க எல்லாருமே வந்து நட்சத்திரங்களாக ஜொலிச்சிருக்காங்க. அப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து இந்த பெண்களை பற்றி சொல்கிறதுக்கு இருக்குது. அவங்க வந்து தன்னுடைய அந்த புரட்சியில் பங்கேற்கணுங்கிற குறிக்கோளை வந்து முதன்மையாக வச்சுருந்தாலும் கூட இன்னொரு விஷயத்தவும் கூடவே எல்லாரும் வச்சுருந்தாங்க. அது என்னென்னா, தனக்கு பக்கத்தில் இருக்கிற பெண்களோ ஆண்களோ பின்தங்கிய நிலைமையில் இருக்கிறவங்கள முதல்ல கல்வி அறிவு கொடுக்கறது, அப்புறம் அவங்களோட வாழ்க்கை மேம்பாட்டுக்கான உதவி செய்யறது, இது எல்லா பெண்களும் பண்ணியிருக்காங்க. அந்த மனித நேயம் அப்படிங்கிறது வந்து அடிப்படையாக அவங்க எல்லாருக்குமே இருந்தது. இந்த மனித நேயம் எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னு சொன்னால், கியூபா புரட்சியில் அதுவும் ஒரு தனித்துவமான விஷயம். மற்ற புரட்சிகளில் இருந்து ஒரு காயம் பட்ட எதிரி கூட
சித்திரவதை செய்யப்படவோ கொல்லப்படவோ இல்லை. ஏன் அப்படின்னா அவங்க வந்து எல்லாருக்குமே மருந்து போட்டு அந்த காயத்தை குணப்படுத்தணும், ட்ரையல் நடக்கட்டும், அது பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சாங்க. காயப்பட்டவங்க யாரையுமே அவங்க வந்து கொல்லலை. சேகுவாரோட நிலைமையை நினச்சி பாருங்கள். அவர் எத்தனை பேருக்கு வந்து மருத்துவம் பார்த்துப்பாரு. ஆனால் அவரோட நிலைமை என்ன, 24 மணி நேரம் காலில் கையிலலாம் குண்டுகளோடு அவர் உயிரோடு இருந்திருக்கார். எத்தனை வலி வலிச்சிருக்கோம். அடுத்த நாள் தான் அவரை கொள்கிறாங்க. ஸோ அப்படியே நேருது. மற்ற புரட்சிகளை பார்க்கும்பொழுது, மற்ற நாடுகளில் நடக்கிற போராட்டங்களை பார்க்கும்பொழுது நேர் எதிராக இந்த ஒரு விஷயம் இருக்குது. யாரையுமே சித்திரவதை செய்து கைதிகளை கொன்றது இல்லை. அது மட்டும் இல்லை, பல சமயங்களில் வரலாற்றை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா கியூபா வரலாற்றில் கைதிகளை வந்து அது புரட்சிக்கு முந்தையே கூட என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நல்லபடியாக பார்த்துட்டு சாப்பாடு போட்டு மருந்து போட்டு அவங்கள வந்து எப்படி நீங்கள் கூப்பிட்டுக்கிறீங்களா, என்ன செய்தி, அந்த மாதிரி கேட்டு அவங்க வந்து அனுப்பியிருக்காங்க. இது வந்து மலை மேலே இருக்கும்போதும் நடந்திருக்கு, சமவெளியிலையும் நடந்திருக்கு. அவங்க யாரையுமே வந்து கொல்லலை. புரட்சிக்கு பின்னால் ஒரு சில பேர் மிக கொடியவர்களாக, மிகவும் மன்னிக்க முடியாத குற்றங்களை செய்தவர்களாக ஐடென்டிஃபை பண்ண சில பேரை மட்டும்தான் அவங்க வந்து சுட்டு கொள்கிறாங்க. அந்த பணியை வந்து சேகுவேராவிடம் கொடுக்குறாங்க. காரணமாக தான் கொடுக்குறாங்க. அதனால தான் வந்து இந்த வலதுசாரிகள் பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, சேகுவேரா ஒரு இரக்கமற்ற ஒரு கொடுமையான ஒரு கொலைகாரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து இதை தான் காரணமாக சொல்லுவாங்க. அந்த ஹபானா ஃபார்ட்ரஸில் வந்து முதல்ல வந்து கைதிகளை வந்து சுட்டு கொள்கிற ஆணையிடுவதை சேகுவேரா தான் ஆணையிடுறார். ஆகவே அவரை பற்றி அப்படி சொல்கிறாங்க. ஆனால் அது இல்லை உண்மை. நம்ம வரலாற்றை வந்து படித்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த கியூபா பெண்களை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயத்தை பேசணும். அது என்னென்னா, ஜனநாயகம் அப்படிங்கிற சொல் வந்து இன்றைக்கி ஒரு கேலிக்குரிய சொல்லாக மாறிப்போச்சு. உங்களுக்கெல்லாம் தெரியும், நான் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. ஓட்டு வந்து விற்கலாம், வாங்கலாம். மிஷின் வந்து மொத்தமாக அப்புறப்படுத்திட்டு வேறு மிஷின் வைக்கலாம், எல்லாமே பண்ணலாம். ஸோ அந்த ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி அப்படிங்கிறது வந்து காலாவதி ஆகிடுச்சு. அதற்கு மாற்று வந்து எங்கேருந்து வரும் அப்படின்னு பார்த்தா அது லத்தீன் அமெரிக்காவில் தான் வந்திருக்கு, வேற எங்கேயும் வரல. இப்போ 20ஆம் நூற்றாண்டில் எப்படி 3 முக்கியமான நிகழ்வுகள் லத்தீன் அமெரிக்காவிலேருந்து தான் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று கியூபா புரட்சி, இன்னொன்று விடுதலை இறையியல், இன்னொன்று மேஜிக்கல் ரியலிசம். இலக்கியம், அரசியல், வரலாறு 3துலேயுமே அவங்க தான், மதம் எல்லாத்துலேயுமே அவங்க தான் வந்து முன்னோடிகளாக இருந்திருக்காங்க. ஆகவே நாம் வந்து இந்த ஜனநாயகம் காலாவதி, அதாவது ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி காலாவதி ஆனதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா அதுவும் லாட்டின் அமெரிக்காவில் தான் தோன்றியிருக்கு. அது வந்து பங்கேற்பு ஜனநாயகம் அப்படின்ற ஒரு சொல்லால் நம்ம அழைக்கலாம். அதை வந்து முதல் அதை சொன்னவர் வந்து சாவேஸ். உங்களுக்கெல்லாம் அவர் தெரிஞ்சிருக்கோம். வெனிசுவேலாவின் அதிபராக இருந்து புற்றுநோயை பரப்பி கொல்லப்பட்டவர். அந்த சாவேஸ் தான் வந்து அது மாதிரியான ஒரு 21st century சோஷியலிசம் அப்படிங்கிற இதையும் அவர் தான் காயின் பண்ணுறாரு. அதே மாதிரி இந்த பார்ட்டிசிபேட்டரி டெமோக்ரஸி அப்படிங்கிறதையும் அவர் தான் சொல்கிறாரு. இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஜனநாயகம் வந்து கியூபாவும் ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி தான். எல்லாரும் சொல்கிற மாதிரி அது ஒரு சர்வாதிகாரமோ அல்லது ஒரு ஒற்றை மனிதர் ஆட்சியோ கிடையாது. ஏனென்றால் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, காஸ்ட்ரோ பிரதர்ஸ் தான் அது எல்லாத்தையும் வந்து ஆட்டுவிக்கிறாங்க, இந்த மற்றதெல்லாம் சும்மா பேச்சுக்கு. அப்புறம் வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி தான் அங்கே வந்து எல்லா கொள்கை முடிவுகளையும் எடுக்குது. எதுவுமே வந்து மக்களுக்கு அதில் எந்த விதமான பார்ட்டிசிபேஷனும் கிடையாது, எல்லாமே மேலிருந்து திணிக்கப்படுகிறது. இப்படி ஒரு கருத்து வந்து வெகு காலமாக பரவிட்டுருக்கு. அவங்களோட கொடுங்கோன்மையிலிருந்து நாங்கள் கியூபா மக்களை விடுவிக்க போகிறோன்னு ஜோக் அடிச்சுட்டே இருப்பாங்க யூஎஸ் பிரசிடென்ட்ஸ் வரிசையாக எல்லாரும். ஒருத்தர் விடாமல் அந்த ஜோக்கை வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. நம்மளும் அதை கேட்டு சிரிச்சுட்டு தான் இருக்கோம். இப்போ வந்து உச்சத்துக்கு போயிட்டுருக்கு. நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. ஏன்னா ஒரு இறையாண்மை உள்ள ஒரு நாட்டின் அதிபரை, அவர் மனைவியை பெட்ரூம்குள்ளே பூந்து அப்படியே அழகாக தூக்கி எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு வந்து நிரூபிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அது நடக்கலாமெல்லாம் இல்லை. சாவேஸை தூக்கிட்டு போயிருக்காங்க, ரெசிடென்ஷியல் பேலஸ் வந்து தூக்கிட்டு போயிருக்காங்க. ஸோ இது ஒன்றும் பெரிய அதிசயம் கிடையாது. ஆயுத பலம் இருந்தால் என்ன வேணால் செய்யலாம். அப்போ ஆயுத பலம் இருந்தால் என்ன வேணால் செய்யலாங்கிறது ஒரு டெமோக்ரஸியா? அதை வந்து நம்ம எல்லாருமே கேள்வி கேட்டுக்கணும். அப்போ அதுக்கு மாற்று என்ன அப்படிங்கிறதையும் நம்ம கேள்வி கேட்டுக்கணும்.
இப்போ கியூபாவில் வந்து டெமோக்ரஸி அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு அருமையான சொல். இந்தியாவை போல அல்ல, கியூபாவில் ஜனநாயகம் என்பது ஒரு அர்த்தமுள்ள அருமையான ஒரு சொல். ஏன் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து அதற்கு நிறைய கால்கள் விழுதுகள் அவங்க வந்து ஊனி வச்சுருக்காங்க. அது வந்து இப்படிலாம் ஆடாது. அதாவது இவர் பதவிக்கு வந்தால் அது அப்படி போயிடும், அவர் பதவிக்கு வந்தால் இப்படி போய் சாஞ்சிரும், அப்படிலாம் கிடையாது. அது உறுதியாக நிற்குது. எப்படி நிற்குது அப்படின்னா 4 முக்கியமான தூண்கள் வந்து அந்த ஜனநாயகத்தில் இருக்குது. முதல் தூண் வந்து கியூபா கம்யூனிஸ்ட் கட்சி. இதை சொல்லும் பொழுதே வந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தான் எல்லா பவரும் இருக்குது அப்படிங்கிற ஒரு உருவகம் வந்து நம்மளுக்குள்ள ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது இல்லை. கியூபா கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரே ஒரு ரோல் தான். அது வந்து எல்லாத்தையும் மேற்பார்வை பார்த்து ஒழுங்காக எல்லாம் நடக்குதா அப்படிங்கிறத ரெகுலேட் பண்ணுறதுக்கு மட்டும்தான், ஆணையிடுவதற்கு அல்ல, ஆட்சி செய்வதற்கு அல்ல. கியூபா கம்யூனிஸ்ட் பார்ட்டி எலெக்ஷன் நிற்க முடியாது. எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. பார்ட்டியில் வந்து எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது கிடையாது. பார்ட்டி வந்து ஒரு காவலர் போல் அந்த நாட்டிற்கு, அவ்வளவுதான். கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினராக இருக்கணுன்றதெல்லாம் அவசியம் கிடையாது. மக்கள் மன்றங்களில் உறுப்பினராக இருந்து அந்த மக்கள் மன்றம் யாரை தேர்ந்தெடுக்குதோ அவங்க தான் வந்து அரசாட்சியில் பங்கு பெறுகிறார்கள். ஸோ முதல்ல கியூபா கம்யூனிஸ்ட் கட்சியோட ரோலை வந்து சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னா அது ஒரு கட்சியாக ஒரு கொள்கை முடிவுகளை அது வந்து டிராஃப்டாக தயாரிக்குது. அதை வந்து மக்கள் அனைவருக்கும், நம்ம ஊர் மாதிரி சும்மா பேருக்கு இது அது என்ன சொல்கிறது, இந்த மக்களை கூட்டி ஒரு நிகழ்ச்சி நடத்துவாங்க இது அவங்கக்கிட்ட ஒப்புதல் வாங்கிறதுக்காக. அது வந்து இங்கே 10 பேரை கூப்பிடுவாங்க, இங்கே 10 கோடி பேர் இருப்பாங்க. அப்படி இல்லை, அங்கே வந்து ஒட்டு மொத்தமாக அங்கே மொத்த பாப்புலேஷனும் 11 மில்லியன், அதாவது 1,10,00,000 தான் பாப்புலேஷன். அத்தனை பேரும் அதில் வந்து பங்கேற்கிறாங்க. எப்படின்னா மக்கள் மன்றங்கள், சரி, ஒவ்வொரு ஏரியாலையும் மக்கள் மன்றம் இருக்குது. அதுதான் வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நடத்துது. எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் எடுக்கிற முடிவு வந்து அப்படியே அடுக்கடுக்காக போய் அது வந்து தேசிய சபை வரைக்கும் போகுது. அப்படித்தான் நடக்குதே தவிர கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்து அதை நடத்தலை. ஆகவே இந்த கியூபா கம்யூனிஸ்ட் கட்சியை பற்றி மட்டுமே நம்ம வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் வந்து நிறைய இருக்குது. அது வந்து எந்த நாட்டோட எந்த கட்சியோடையும் நாம் ஒப்பிட்டே பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாங்க. இப்போ உதாரணமாக நான் ஒரு வீட்டில் நான் பார்த்தேன், அவங்களுக்கு ஒரு டெலிஃபோன் வந்தது. என்னன்னு கேட்டேன். என்னோடய டென்டிஸ்ட் ஃபோன் பண்ணாங்க அப்படின்னாங்க. என்ன எதுக்காக அப்படின்னு கேட்டேன். இன்றைக்கி எனக்கு அப்பாயின்மெண்ட்டு, நான் போகாமல் உங்கள்கிட்ட பேசிட்டு உட்காந்துருக்கேன் அப்படின்னாங்க. ஓ அப்படியா அப்படின்னு கேட்டேன். இப்போ நான் இப்போ அடுத்தது வந்து நான் போயிடணும், நான் இத்தனை தேதி வரேன்னு நான் சொல்லிட்டேன். ஏன்னா இல்லைன்னா அவள் வந்துடுவாங்க, அந்த டாக்டர் இங்கே வந்துடுவாங்க, அதனால் நான் போகணும். ஏன்னா அவங்க வந்து நெய்பர்ஹுட் டாக்டர்ஸ்னு வச்சுருக்காங்க. ஸோ அருகாமையிலேயே டாக்டர் இருப்பாங்க. ஆனால் டென்டிஸ்ட் மாதிரியான ஒரு டாக்டருக்கு வந்து நிறைய சாதனங்கள் தேவை இல்லையா, அதனால் அந்த கிளினிக் இவங்க போகிறது தான் முறை. இப்போ ஒரு காய்ச்சல்னால் வீட்டில் வந்து பார்த்துடலாம், ஆனால் அவங்க போகணும். ஆகவே அந்த அளவுக்கு அங்கே வந்து அந்த நெட்வொர்க்கு, அவங்க மக்களோட சேவைகளுக்கான நெட்வொர்க் வந்து ரொம்ப திறமையாக அவங்க வந்து ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. ஸோ கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பங்காக இந்த வேலைகள் எல்லாம் ஒழுங்காக நடைபெறுதா, ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன், இருப்பிட டிஸ்ட்ரிபியூஷன், அதே மாதிரி மக்களுக்கு சில உபகரணங்களை எல்லாம் அவங்களே வாங்கிக்கலாம் முடியாது. காசு இருக்குன்னு போய் 100 இன்ச்சு டிவியெல்லாம் வாங்க முடியாது. எல்லாமே வந்து அரசின் ஒப்புதலோட தான் அவங்க சாதனங்களை எல்லாம் வாங்க முடியும். ஆகவே அதை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து மேற்பார்வை செய்யப்படுகிறது. அதன்படி தான் எல்லாமே நடக்கிறது. இது முதல் தூண் அப்படின்னு சொல்கிறாங்க கியூபாவில். 2வது தூண் வந்து புரட்சி பாதுகாப்பிற்கான மக்கள் மன்றங்கள், கமிட்டிஸ் ஃபார் த டிஃபென்ஸ் ஆஃப் த ரெவல்யூஷன். இது வந்து புரட்சி முடிந்த உடனே இதை வந்து ஏற்படுத்துகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு எந்நேரமும் வட அமெரிக்கா ஆட்சியை கவுக்கிற அபாயம் இருந்ததுனால இதை வந்து ரொம்ப கான்ஷியஸாக உடனடியாக அவங்க ஏற்படுத்துகிறாங்க. ஒவ்வொரு ஏரியாலையும் ஒரு கமிட்டியை வந்து உருவாக்கி அதில் சேர்றவங்க சேரலாம். அதுவும் விருப்பம் இருக்கிறவங்க தான், எல்லாரையும் கட்டாயப்படுத்திலாம் சேர்க்கலை. விருப்பம் இருக்கிறவங்க அந்த கமிட்டியில் சேர்றாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அதை உடனடியாக வந்து அதை தெரிவிக்கிறதுக்காகவும் அதை எதிர்கொள்வதற்காகவும் முயற்சிகளை வந்து அவங்க மேற்கொள்கிறாங்க. அப்புறம் அதே மாதிரி ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணுன்னாலும் இந்த கமிட்டிஸில் வந்து இது விவாதித்து அதுக்கு பிறகு தான் இந்த முடிவு மேற்கொள்ளப்படுது. இது 2வது தூண். இது எப்படி ஒரு தூண் ஆகுது அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில், இப்போ உதாரணமாக கடற்கரை ஓர
ஒரு கிராமம்னு வச்சுக்கோங்க, புயல் வந்துகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து சிலதெல்லாம் வந்து அங்கே வந்து செல்லுபடியாகாது. உதாரணமாக வீடுகள், அப்புறம் உணவு வந்து டிஸ்ட்ரிபியூஷன், அதில் அவங்க வந்து விட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படியான பிரச்சனைகளை வந்து இருக்கிறதுனால அவங்க ஒவ்வொருத்தரும் தன்னுடைய நிலைமைகளை விளக்கி அவங்க தன்னோட தேவைகளை வந்து கேட்டு பெறுவதற்கான வாய்ப்புகளை வந்து இந்த கமிட்டிஸ் ஃபார் த டிஃபென்ஸ் ஆஃப் த ரெவல்யூஷன் அது ஒன்று பண்ணுது. அதே மாதிரி அச்சுறுத்தல் ஏதாவது வெளியிலிருந்து வருவதற்கான வாய்ப்பு இருந்தாலும், ஏன்னா அது தீவு தானே, எங்கே வேணாலும் ஊடுருவல் நடக்கிறதுக்கு எல்லா விதமான வாய்ப்பும் இருக்குது. ஆகவே அதையும் வந்து தடுப்பதற்கும் யாருக்காவது அத்தாரிட்டிஸ்க்கு தெரிவிக்கிறதுக்கும் இந்த கமிட்டிஸ் வந்து ஒரு முக்கிய பங்காற்றுது. அவங்க உடனடியாக வந்து ரெடி ஆகிடுறாங்க. இப்போ ஒரு புயல் வரப்போகுதுன்னா உடனே ரெடி ஆகிறாங்க, உடனே காப்பாற்றுறாங்க, மக்களை அப்புறப்படுத்திடுறாங்க அந்த இடத்த விட்டு. இது வந்து யாரையுமே சாக விடுறதில்ல. இப்போ எவ்வளவு பெரிய புயல் வந்தாலும் அங்கே வந்து யாருமே செத்து போகிறதில்ல. ஏன்னா அவங்க உடனே செயல்பட்டு உடனே அந்த மக்களை வந்து அங்கிருந்து அப்புறப்படுத்தி பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றி விடுகிறார்கள். அதனால் இறப்பு வந்து அங்கே கிடையாது. இந்த இயற்கை சீற்றங்களால் இறப்பு கிடையாது. இத்தனை வேலைகளையும் சர்வீசஸ் இதெல்லாத்தையும் வந்து அவங்க வந்து மேற்பார்வை பார்க்குறாங்க. மூன்றாவது தூண் புரட்சிகர தேசிய ஆயுதப்படை, ரெவல்யூஷனரி நேஷனல் மிலிஷியா. இது வந்து இப்போ எல்லோரும் சொன்னாங்க இல்லையா, காஸ்ட்ரோ வந்து ஒரு கொடூரமான சர்வாதிகாரி அப்படின்னு. ஒரு தடவை காஸ்ட்ரோ கேட்டார் அந்த இன்டர்வியூக்கிட்ட, ஆமாம் நான் ஒரு கொடூரமான சர்வாதிகாரி தான், ஆனால் ஏன் வந்து நான் இப்போ என்கிட்ட ஆயுதமே இல்லை தான், நான் கொடுத்தலாம் அப்படியே தான் போகிறேன், நான் பார்த்தேன் அவர் ஒன்றும் இல்லை அப்படி சும்மா தான் அப்படி போகிறாரு மக்களுக்கு, ஏன் என்னை யாரும் கொல்லலை, எவ்வளோ சுலபமாக கொல்லலையே, அவங்கக்கிட்ட மக்கள்கிட்ட வந்து நாங்கள் ஆயுதம் கொடுத்துருக்கோம். எப்படின்னா நியர்லி 40% ஆஃப் கியூபன் பீப்புள் ஹாவ் வெப்பன்ஸ். எப்படின்னா அவங்க அதே தான், இந்த வட அமெரிக்க தாக்குதல் எந்நேரம் வேணால் நடக்கலாம். ஏன்னா பே ஆஃப் பிக்ஸ் இன்வெஷன் அப்படி தானே திடீர்னு தானே நடந்துச்சு, அதே மாதிரி எப்போ வேணால் நடக்கலாங்கிறதுக்காக அவங்க வந்து மிலிட்டரி ட்ரைனிங் வந்து எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க, ஆண் பெண் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. அதில் வந்து யாரால் வந்து இந்த ஆயுதங்களை சரிவர பயன்படுத்த தெரியுதோ அவங்கக்கிட்ட ஆயுதங்களும் கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 40% பீப்புள்கிட்ட ஆயுதங்களை இயக்குவதற்கான திறமை இருக்கிறதுனால சில பேர்கிட்ட ஆயுதங்களும் இருக்குது மக்கள்கிட்ட. ஸோ அந்த ஆயுதங்களை வச்சுட்டு சும்மா உட்காந்துடல, அவங்க வந்து மற்ற நேரங்களில், அதாவது நெருக்கடி அற்ற நேரங்களில் வேறு விதமாக உதவி செய்கிறாங்க அந்த திறமைகளை கொண்டு. இப்போ உதாரணத்துக்கு வீடுகள் வந்து புயலில் இடிஞ்சு போனால் அதை கட்டுறதுக்கு இவங்க போய் ஹெல்ப் பண்ணுறாங்க. அதே மாதிரி கரும்பு அறுவடை பண்ணுறதுக்கு வந்து ஆட்கள் போதலைன்னா அவங்க போய் பண்ணுறாங்க. ஒரு ஜோக் சொல்லுவாங்க, அதாவது கியூப புரட்சிக்கு பின்னால் நிறைய பேர் வந்து எங்களுக்கு வேலையே இல்லைன்னு சேகுவேராட்ட வந்து சொன்னாங்களே, ஏன்னா அவர் தானே தொழில்துறை அமைச்சர். அவர் வந்து இப்போ ராத்திரி விட்டுருங்க, நான் காத்தால் பொழுது விடிஞ்சோடனே உங்களுக்கு வேலை கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. அது அப்போ ராத்திரி யோசிக்கிறாரு. அப்போ வந்து நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வயலில் வந்து தக்காளி விளைஞ்சி கிடக்கு, யாரும் அறுவடை செய்கிறதுக்கு ஆட்களே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், கியூப புரட்சி வெற்றி அடைந்தோடனே நிறைய பேர் நாட்டை விட்டு ஓடிவிட்டாங்க இல்லையா. ஸோ அந்த தோட்டங்களை எல்லாம் கைவிட்டுட்டு அவங்க போயிடுறாங்க. அப்போ அதெல்லாம் அறுவடை செய்ய ஆட்கள் இல்லை. அப்போ இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அவருக்கு வருது. அதனால் காத்தால எல்லோரும் வந்து அவரை சந்திக்கும் போது அவர் சொல்கிறாரு, எல்லோரும் போய் தக்காளி அறுவடை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து எல்லாம் முகம் சுளிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து குனிஞ்சு நிமிந்து வேலை செஞ்சு பழக்கம் இல்லாதவங்கெல்லாம் முகம் சுளிக்கிறாங்க. மற்றவங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக போய் அந்த வேலையை செய்கிறாங்க. ஏன்னா அந்த விவசாய வேலையிலேயே வந்து கரும்பு வெட்டுறது ஒன்று தான் கஷ்டமான வேலை. ஏன்னா சிராய்ப்புகள், காயங்கள், வெட்டுக்கள் எல்லாமே வரும். ஆனால் தக்காளியில் ஒன்றும் இல்லை இல்லையா, அவங்க சந்தோஷமாக போய் வேலை செய்கிறாங்க. இதை வந்து ஒரு ஜோக்காக சொல்லுவாங்க, ஒரு தொழில்துறை அமைச்சர் எப்படி ஆலோசனை சொன்னார் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த ரெவல்யூஷனரி மிலிஷியா வந்து ஒரு இயற்கை பேரிடர் வந்தாலும், ஒரு வெளியிலிருந்து ஏதாவது அவர்களுக்கு அச்சுறுத்தல் வந்தாலும், எத்தகைய நிலைமை வந்தாலும் அதை சமாளிப்பதற்கு எந்நேரமும் தயார் நிலையில் இருக்காங்க. இது வந்து ஒரு முக்கியமான காரணம் கியூபாவில் பிற விஷயங்களுக்கு அவங்களால பணம் செலவழிக்க முடியாமல் போகிறதுக்கு. ஏன்னா அவங்க எந்நேரமும் தயாராக இருக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கு வந்து அதிகமாக செலவாகும். அது வந்து தவிர்க்க முடியாத ஒரு கட்டாய செலவாக அவங்களுக்கு மாறிடுச்சு. நான்காவது தூண் ஃபெடரேஷன் ஆஃப் கியூபன். அதனால தான் நான் முதலே சொன்னேன், பெண்கள் அமைப்புனா இங்கே பிரியாணி சாப்பிட்டுட்டு கதை பேசிட்டு பெண் பார்த்துட்டு போகிறது இல்லை. ஃபெடரேஷன் ஆஃப் கியூபன் விமனுக்கு குறிப்பிட்ட
சிறப்பான பணிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. அதை வந்து அவங்க செஞ்சு தான் ஆகணும். அவங்க வந்து ஒரு பெண்கள் அமைப்பில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு அவங்க வேலை கொடுக்கணும். என்ன வேலைன்னா நிறைய வேலைகள் அவங்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு, அதையெல்லாம் அவங்க செய்யணும். எப்படி புரட்சியின் போது அவங்க தனக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை செஞ்சாங்க, பணத்தை எடுத்துகிட்டு போய் கொடுத்துருக்காங்க, சாப்பாடு எடுத்துகிட்டு போய் கொடுத்துருக்காங்க, ஆயுதங்கள் எடுத்துகிட்டு போய் கொடுத்துருக்காங்க. அதுவும் மலையிலேருந்து ஏறி இறங்கி நிறைய தடவை பண்ணியிருக்காங்க. இப்படி அவங்களுக்கு அந்த பழக்கம் வந்து அவங்களுக்கு இருந்தது. அந்த நிலைமைக்கேற்றவாறு தன்னை தகவமைத்துக் கொள்கிற பழக்கம். ஆகவே இந்த கியூப புரட்சி பிறகு அந்த பெண்கள் அமைப்பில் இருக்கிறவங்க என்னென்ன வேலைகள் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, அவங்க வந்து ஒரு சட்டம் நிறைவேறுவதற்கு கியூப பெண்கள் கூட்டமைப்போட அனுமதி இல்லாமல் நிறைவேற்ற முடியாது. அது மாதிரி ஒரு வச்சுருக்காங்க. எந்தெந்த அமைப்புகளுடைய ஒப்புதல் தேவை அப்படிங்கிறது ஒரு பட்டியல் இருக்குது, அதையும் நான் சொல்கிறேன். இது மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து இந்த பாகுபாடு, பாலின பாகுபாடு, இது கியூபாவிலையும் இருக்கத்தான் இருந்தது. அதை வந்து முற்றிலுமாக ஒழிப்பதற்கு இந்த பெண்கள் வந்து முக்கிய பங்கு எடுக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த பாலின பாகுபாடு, அப்புறம் இன பாகுபாடு. ஏன்னா அங்கே வந்து கருப்பர்கள் நிறைய பேர் கரும்பு வெட்டுவதற்காக அடிமைகளாக கொண்டு வந்து குவிக்கப்பட்டாங்க. ஆகவே அங்கே நிறப்பாகுபாடும் இருக்குது, கருப்பர்கள் அதிகமாக இருக்காங்க. ஸோ அந்த பாகுபாட்டை ஒழிப்பதற்கு, அப்புறம் சமத்துவமான கல்வி, சமத்துவமான ஊதியம், இது வந்து ஆண் பெண் வேறுபாடு இல்லாமல் எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு, இப்படி எல்லாத்தையும் வந்து அவங்க திட்டம் போட்டு புதுசாக அவங்க வந்து வேலைகளை வந்து உருவாக்கினாங்க இந்த பெண்கள் அமைப்புகளில். எப்படின்னா, இப்போ ஒரு இடத்துல வேலை இல்லை, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்களுக்காக புதுசாக ஒரு வேலை. இப்போ ஒரு ஊர் பார்த்திங்கன்னா, முக்கியமாக ஏதோ ஒரு நம்ம ஊர் பெரம்பு மாதிரி ஒன்று விளையுது, அதில் வந்து அவங்க கலைப்பொருட்கள் தயாரிக்கிறாங்க. அதை வந்து அந்த பெண்களுக்கான வேலை வாய்ப்பாக அவங்க மாற்றுறாங்க. அதை வந்து டூரிஸ்டுகள்கிட்ட விற்பனை பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து வருவாய்கள். இப்படி யாருமே வந்து சும்மா இருக்க முடியாது. இப்போ ஒரு பெண் வந்து அவங்க கல்யாணம் பண்ணிக்கலை, அவங்க தனியாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு வருமானம் வேணும் அப்படின்னா, அவங்க நிறைய படிக்கலை அப்படின்னா அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களோட திறமை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு அதுக்குண்டான ட்ரைனிங் என்னவோ அந்த ட்ரைனிங்கை கொடுத்து அவங்கள அந்த வேலைக்கு அனுப்புகிறாங்க. யாருக்குமே வேலை இல்லை, நீ படிக்கலை, நீ போய் உட்காந்து அழுகலாம் யாரையும் சொல்கிறதில்லை. அந்த பெண்ணுக்கு என்ன திறமையோ அந்த திறமைக்கேற்ற ஒரு பயிற்சியை அளித்து அவங்களுக்கு வந்து வேலை கொடுக்குறாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நான் நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு வேலையும் கியூப பெண்கள் கூட்டமைப்புக்கு இருக்குது. அதாவது இங்கே மாதிரி அங்கே கற்பு அதெல்லாம் நிரூபிக்கலாம் வேண்டிய அவசியம் கிடையாது யாருக்கிட்டேயும். அந்த தேவையெல்லாம் அங்கே இல்லை. கற்பெல்லாம் வேண்டியதில்லை, பிள்ளை பெறதுக்கும் வேண்டியதில்லை, பிள்ளை பெறாமல் இருக்கிறதுக்கும் வேண்டியதில்லை, கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் வேண்டியதில்லை, கல்யாணம் இல்லாமல் இருக்கிறதுக்கும் வேண்டியதில்லை. ஸோ யாருக்கும் யாரையும் ப்ரூவ் பண்ண வேண்டாம். ஆகவே அவங்க வந்து யாருக்கு இஷ்டமோ அவங்க குழந்தை பெற்றுக்கிறாங்க, இப்போ இஷ்டம் இல்லாதவங்க பெற்றுக்காமல் இருக்காங்க, கல்யாணம் பண்ணியும் பெற்றுக்கிறாங்க, பண்ணாமலும் பெற்றுக்கிறாங்க. அவங்களுக்கும் எல்லா உரிமைகளும் ஒரு கியூப மகளுக்கு உண்டான எல்லா உரிமையும் அந்த குழந்தைகளுக்கும் இருக்குது. எல்லாம் ஃப்ரீ, பள்ளிக்கூடம் ஃப்ரீ, உடல் நலத்திற்கான அனைத்து சிகிச்சைகளும் ஃப்ரீ, எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும். அதே போல் பள்ளிக்கூடத்தில் அட்மிஷன் கிடைக்கும். அப்பா பேர் என்னன்னு கேட்டெல்லாம் யாரும் அசிங்கப்படுத்த மாட்டாங்க, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும். அது மாதிரியான ஒரு ஏற்பாடு செஞ்சுருக்கோம். அதே மாதிரி ரேஷன்லேயும் அந்த குழந்தைக்கான உணவு என்னவோ அது கிடைக்கும். இப்போ இந்த அம்மாவை என்ன பண்ணுறது, அவங்களுக்கு வந்து கணவர் இல்லை, குழந்தை இருக்குது, அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு உதவி தேவைன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த பீரியட் அவங்க தன்னை தேற்றிக்கொள்வதற்கான பீரியட் வரைக்கும் அவங்களுக்கு இலவசமாக தங்குவதற்கும் சாப்பிடுவதற்கும் ஏற்பாடு செய்யப்படுகிறது. அவர்கள் வேலை செய்ய தயாரான உடனே அவங்கள வந்து பயிற்சிக்கு அனுப்பி ஒரு வேலைக்கும் அனுப்புகிறாங்க. இதெல்லாம் வந்து கூட்டமைப்பின் வேலை. இதை வந்து டைரக்ஷன் மட்டும் கட்சியிலேருந்து கிடைக்குது அவங்களுக்கு. எப்படி எந்த வேலையில் இந்த பெண்ணை பொறுத்தலாம், இந்த பெண்ணை எந்த வேலையில் பொறுத்தலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கூட்டமைப்பு, பெண்கள் கூட்டமைப்புலேருந்து சொல்கிறாங்க. அதற்கான நிதி ஒதுக்கீடு மற்ற விஷயங்களையெல்லாம் அவங்க பார்த்துக்கணும். அப்படி தான் வந்து இந்த நடக்குது. இந்த 4 தூண்கள் இருக்கிறதுனால கியூபாவில் ஜனநாயகம் இருக்கிறது அப்படின்னு நிச்சயமாக ஆணித்தரமாக நம்மால் சொல்ல முடியும். இப்போ வெளியுறவு கொள்கையில் வந்து மக்களுக்கு இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். உடனடியாக இலங்கை விஷயத்தில் என்னாச்சு, எதுக்காக அவங்க வந்து இலங்கை அரசுக்கு ஆதரவளித்தாங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. கண்டிப்பாக அது ஒரு தவறு தான். அவங்க செஞ்ச மிகப்பெரிய ஒரு காலத்தால் மன்னிக்க முடியாத ஒரு தவறு. அதை வந்து அவங்க
எப்படி வியாக்கியானப்படுத்துகிறாங்கன்னா, இந்த புலிகள் அமைப்பு ஒரு விடுதலை அமைப்பு அல்ல, அது ஒரு பயங்கரவாத அமைப்பு என்று இந்தியா கொடுத்த ஃபீட்பேக்கை வந்து அவங்க அப்படியே எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இதை 2-3 பேர்கிட்ட வெரிஃபை பண்ணேன். உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுப்போம், பிரியன் கனகரத்ன அவர்கிட்டயே நாங்கள் கேட்டோம். அவரும் அதான் சொன்னார். LTTE வந்து ஒரு விடுதலை போராட்ட அமைப்பாக கருதி இருந்தால் கண்டிப்பாக கியூபாவில் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு அவர் சொன்னார். அப்புறம் இந்த பெண்கள் அமைப்போட இன்னொரு மிகச்சிறப்பான ஒரு அம்சம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மாற்றுப்பாலினத்தவர் அவங்களோட உரிமைகள் அது வந்து ஆரம்பத்திலேருந்தே வந்து இந்த வில்மா எஸ்பின்ங்கிறவங்க தான் வந்து கியூபன் ஃபெடரேஷனுக்கு வந்து தலைமை தாங்கியிருக்காங்க நீண்ட நாட்கள். வில்மா எஸ்பின் வந்து அவங்க விடுதலை போராட்டத்தில் அவங்களும் ஒரு ஆயுத போராளியாக இருந்தவங்க. பின்னால் ராகுல் காஸ்ட்ரோ வாழ்ந்து கொண்டவங்க. அவங்க தான் வந்து அதிகமாக படித்த போராட்டத்துக்கு வந்த ஒரு பெண். கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் மாஸ்டர்ஸ் டிகிரி படித்தவங்க. அவங்க வந்து ஆரம்பத்திலேருந்து இந்த எய்ட்ஸ் நோயாளிகள், அப்புறம் வேறு விதமான தீர்க்க முடியாத நோய்களால் அவதிப்படும் இவங்களுக்கெல்லாம் ஒரு மறுவாழ்வு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ரிசர்ச் வந்து போயிட்டுருக்குது. அதை வந்து அவங்க பொண்ணும் ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்க பேர் வந்து மரியலா காஸ்ட்ரோ. அவங்க வந்து நிறைய இதுக்கு சம்மந்தமான ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டு 2022 ஒரு சட்டம் வந்து பாஸ் பண்ணுறாங்க. அதுதான் இந்த உலகத்திலேயே மிக முற்போக்கான பெண்கள் சார்பான சட்டம் அப்படின்னு மதிக்கப்படுது. அது வந்து இந்த மாற்றுப்பாலினத்தவர் திருமணம் செய்து கொள்ளலாம், மாற்றுப்பாலினத்தவர் குழந்தைகளை தத்தெடுத்து கொள்ளலாம், குடும்ப வன்முறைக்கு கடுமையான தண்டனை அளிக்கலாம், அப்புறம் வீட்டு வேலைக்கு பண மதிப்பு சம்பளம் தர வேண்டும். இந்த முக்கியமான 4 அம்சங்களை வந்து அந்த சட்டம் வந்து வலியுறுத்துது. இது வந்து 2022 செப்டம்பர். இதை வந்து முன்மொழிந்தவர் வந்து வில்மாவுடைய மகள் மரியலா. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இந்த பெண்கள் அமைப்புக்கு என்ன அதிகாரம், அரசியல் அதிகாரம் இல்லை. தேசிய சபை உறுப்பினர்கள், அதாவது அவங்க வந்து முனிசிபாலிட்டி தான் அவங்களோட கடைசி அலகு. அதில் வந்து டைரெக்டாக ஓட்டிங் மூலமாக தான் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்குள்ளே திரும்ப எலெக்ட் பண்ணி டெலிகேட்ஸை தேர்ந்தெடுக்கிறாங்க ப்ரொவின்ஷியல் சபைக்கு போகிறதுக்கு. இதுக்கு பிறகு ப்ரொவின்ஷியல் சபையிலேருந்து 50% வந்து நேஷ்னல் கவுன்சிலுக்கு போகிறாங்க. அந்த நேஷ்னல் கவுன்சிலுக்கு போகிற தேர்ந்தெடுப்பில் யாரெல்லாம் பங்கேற்கிறாங்க அப்படின்னு சொன்னால், கியூபா மத்திய தொழிலாளர் சங்கம், கியூபா பெண்கள் கூட்டமைப்பு, சிறு விவசாயிகளின் தேசிய சங்கம், பல்கலைக்கழகத்தில் நுழையும் வயதில் உள்ள மாணவர் சங்கம், பல்கலைக்கழக மாணவர் சங்கம், அப்புறம் கடைசியாக கமிட்டிஸ் ஃபார் த டிஃபென்ஸ் ஆஃப் த ரெவல்யூஷன், முன்னாடியே சொன்னீங்க அது. இந்த 6 அமைப்புகள் ஏற்றுக்கொண்டால் மட்டுமே ஒருவர் தேசிய சபை உறுப்பினராக மாற முடியும். இதில் வந்து எல்லாத்துலேயுமே வந்து அவங்க ஒரு நியதி வச்சுருக்காங்க. எதுவாக இருந்தாலும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், எந்த ஒரு மாறுபாடு, ஒரு சட்ட திருத்தம் அல்லது புதிய சட்டம் எதுவாக இருந்தாலும் ஒட்டுமொத்த பாப்புலேஷனும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணால் ஒழிய அது வந்து நிறைவேறாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரே ஒரு இது சொல்கிறேன். ஒரு பெண்கள் மாநாடை பற்றி நம்ம பார்க்கலாம். ஒரு பெண்கள் மாநாட்டில் பிரதிநிதிகள் வந்து 1916, அதில் 78% வந்து தொழிலாளர்கள் தான், பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இல்லை. அப்புறம் 48 பேர் வந்து ரிட்டையர் ஆன பெண்கள், 12 பேர் வந்து மாணவிகள், 894 பேர், அதாவது அதில் பாதி அளவுக்கு அவர்கள் எல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சியின் உறுப்பினர்கள், 168 பேர் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியின் இளைஞர் அமைப்பை சேர்ந்தவர்கள். இதுதான் அந்த ஒரு மாநாட்டில் பங்கு பெற்றவர்களுடைய அமைப்பு. இதில் எத்தனை பேர் வந்து இந்த கமிட்டிஸ் ஃபார் த டிஃபென்ஸ் ஆஃப் த ரெவல்யூஷனில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா 96%. அதில் மக்கள் உறுப்பினராக யாரும் ஆகாமல் இருக்கிறதே இல்லை. அப்புறம் இந்த புரட்சிகர தேசிய ஆயுதப்படையை சேர்ந்தவங்க எத்தனை பர்சன்ட்னு பார்த்தா 87%. இதில் வயசு என்னன்னு பார்த்தா 11லேருந்து 14 வந்து 25%. அப்புறம் 40 வயசு, அந்த அரவுண்ட் 40 வயசு வந்து 26%. 44% தான் 40 வயசுக்கு மேலே.
எல்லோரும் சொல்கிறாங்களா எல்லாம் கிழங்கள் தான் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க, அங்கே எல்லாருக்கும் வயசாகி போச்சு, 80 90 யாரும் பதவியை விட்டு போகல அப்படின்னு ஒரு பொய் சொல்கிறாங்க. அது வந்து ஒரு முழு பூசணிக்காய் சோத்தில் மறைக்கிற பொய். ஏன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு முடிவு எடுக்கும் பொழுதும் அது வந்து விவாதிக்கப்படுகிறது. எல்லா இப்போ தேசிய சபை கூட்டமாக இருந்தாலும் சரி, மாநில சபை கூட்டமாக இருந்தாலும் சரி, அது வந்து வெறும் கம்யூனிட்டி கவுன்சில் கூட்டமாக இருந்தாலும் சரி, 100% பார்ட்டிசிபேஷன் இல்லாட்டாலும் எப்படியாவது 95% பார்ட்டிசிபேஷனாவது அதில் இருக்கும். உடல்நலம் இல்லாததால் அல்லது வேறு காரணங்களால் ஒரு 4% 5% வந்து விடுபட்டு போகலாம். ஆனால் ஒட்டுமொத்த நாடே பார்ட்டிசிபேட் பண்ணாமல் எந்த முடிவும் எடுக்கப்படுவதில்லை. இதுக்கு வந்து நிறைய ஆதாரங்கள் இருக்குது, நீங்கள் வந்து படித்து பார்க்கலாம். அர்னால்ட் ஆகஸ்ட் எழுதின கியூபா அண்ட் இட்ஸ் நேபர்ஸ் அப்படிங்கிற புக் வந்து சமீபத்தில் வந்தது. அதுதான் லேட்டஸ்ட்டு நான் படித்தது. அதுக்கு பிறகு கூட வந்திருக்கலாம், எனக்கு தெரியல. அதே மாதிரி மைக்கேல் லொவி எழுதிய புத்தகங்கள் இருக்குது. அவர் வந்து பரவலாக நிறைய பர்சனாலிட்டிஸ் பற்றி எழுதியிருக்காரு. அதில் சேவை பற்றி அதிகமாக எழுதியிருக்காரு, கியூபாவை பற்றி நிறைய எழுதியிருக்காரு. அப்புறம் மரியாதையை பற்றி நிறைய எழுதியிருக்காரு. மரியாதை தான் வந்து ஃபஸ்ட்டு லாட்டின் அமெரிக்கன் மார்க்சிஸ்ட். அது வந்து இன்னும் தமிழில் வரவே இல்லை, இப்போ தான் அது தர முயற்சி நான் பண்ணியிருக்கேன். போன ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு கியூபாவை பற்றி ஒரு புத்தகம் வந்து கம்பைல் பண்ணி நான் வெளியிட்டேன். பல்லாண்டுகளாக எழுதிய கட்டுரைகளின் தொகுப்பு. இதில் வந்து முதல் முறையாக நானே என்னுடைய தவறை உணர்ந்து முதல் முறையாக கியூபா புரட்சியில் பங்கேற்ற பெண்கள் பற்றி ஒரு சிறு குறிப்பு வந்து எழுதியிருக்கேன். ஒரு 8 பெண்களை பற்றி நான் எனக்கு புத்தகங்கள் என்ன இருந்ததோ அதிலிருந்து தகவல்களை எடுத்து நான் எழுதுகிறேன். இதில் கூடுதலாக சில பெண்கள் அவங்க எழுதியிருக்காங்க. இந்த மரியானா கிரஜாலஸ் வந்து எப்படி வந்து இன்ஸ்பயர் பண்ணாங்க அந்த பெண்களை, அந்த இவ தான் கேட்குறா, அந்த தெத்தே புயபில் தான் கேட்குறா, எங்களுக்கு வந்து கண்டிப்பாக பெண்கள் படையை நீ உருவாக்கியே ஆகும், நாங்கள் வந்து உங்களை வந்து பாதுகாப்பதற்காக உங்களை சுற்றியே இருக்கோம் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அப்படித்தான் அந்த இதை வந்து கேஷோ வந்து ஏற்றுக்கொள்கிறாரு. இது கேஷோ வந்து ஏன் நம்ம எப்போவுமே வந்து கணக்கில் எடுத்துக்கணும், எப்போவுமே அவரை வந்து விட முடியாது அப்படின்னா, அவர் தான் வந்து முதல்ல இந்த திட்டமிடல், புரட்சிக்கான திட்டமிடலில் பெண்கள் இருக்க வேண்டும்னு சொல்கிறார். அங்கே அந்த குழுவில் இருக்கிற ஆண்கள் வந்து வேணான்னு சொல்கிறாங்க. ஆனால் இவர் வந்து அதெல்லாம் கிடையாது, வேணும்னு சொல்லி அந்த முதல் மண்கடா பாசறை தாக்குதலையே 2 பெண்களை வந்து அவர் சேர்க்குறாரு. அது மட்டும் இல்லை, தன்னுடைய அவர் வந்து சும்மா பயப்படாமல் திரிவார். அதை வந்து செலியா வந்து திரும்ப சொல்லுவாங்க, நீங்கள் உங்கள் பாதுகாப்பு கவலைப்படுத்தல, எப்போ பார்த்தாலும் நீங்கள் வந்து வெளியில் வர்றீங்க அப்படின்னு அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, அந்த இதில் வேகத்தில் அவர் வந்து போவார். அப்போ தான் அந்த இவங்க சொல்லுவாங்க, அந்த பேப்ளோ சொல்லுவாங்க, நீங்கள் வந்து எங்களை வந்து படையை வந்து உருவாக்குங்க, நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பாக உங்களை சுற்றியே இருக்கோம்னு சொல்லி தான் அப்படி தான் அந்த மரியானா கிரஜாலஸ் படை உருவாகுது. அதில் 15 பெண்கள் இருக்காங்க. அவங்கள பற்றியெல்லாம் தான் அவங்க எழுதியிருக்காங்க. இந்த புத்தகத்தை பற்றி நான் அவங்கக்கிட்ட ஏற்கனவே சொன்னேன். ஒவ்வொரு அத்தியாயமும் அவர்களை நாம் போற்றுவோம், அவர்களுடைய வீரத்தை நாம் பின்பற்றுவோம். இந்தியாவில் ஒன்றுமே அதெல்லாம் பண்ண முடியாது, வெரி சாரி. ஆனால் அந்த பழைய பாணியில் ஒரு 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் பாடப்புத்தகத்தில் வர மாதிரி அவருடைய நினைவை போற்றுவோம் அப்படின்னு கியூபா பெண்களை பற்றி சொல்வதும் எனக்கு பிடிக்கலை. ஏன்னா அவங்க நினைவை நம்ம எப்போவுமே போட்டுருவோம், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த மாதிரியான ஒரு பெண்களுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இங்கேயும் வந்திருக்கு. ஆனால் அதை பற்றி யாரும் சரியாக எழுதலை. நிறைய பெண்கள் வந்து உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க, புரட்சிகளில் இருக்காங்க. ஆனால் என்னன்னா, இங்கே வந்து இன்னும் இவ்வளவு பெரிய ஒரு நிலப்பரப்பில் இவ்வளோ பெரிய இராணுவத்தை எதிர்த்து ஒரு ஆயுத புரட்சி என்பது இந்த நிலப்பரப்பில் சாத்தியமா அப்படிங்கிற கேள்வியை நம்ம நேர்மையாக நம்மளை கேட்டுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கியூபா போன்ற ஒரு சிறிய நாட்டில் அது சாத்தியம், ஏன் சைனாவில் நடக்கலையா, நம்மளோட பெரிய நாடுன்னு நீங்கள்லாம் கேட்கலாம். அது வந்து ஒரு இதெல்லாம் வந்து ரஷ்யா சைனாலாம் வந்து வரலாற்றில் விதிவிலக்குகள். முதல்ல அவங்க பண்ணின எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து ஜெயிச்சது. கியூபாவும் அப்படி தான், ஃப்ளூக்கு தான். 100 பேர் தான் இருந்தாங்க, சும்மா புளிக்கிட்டு இருந்தாங்க, ஆயிரக்கணக்கில் இருந்தாங்க. ஒன்றும் கிடையாது, 100 பேர் தான். ஹவானாக்குள்ளே ஒன்றா அன்றைக்கி நுழைஞ்சது வந்து 100 பேர் தான்.
4 படம் இருக்குன்னாங்க, 2 படம் தான். ஜெயகோரா தலைமையில் 1, காஷோ தலைமையில் 1, அவ்வளவுதான். ஆனால் இதெல்லாமே வந்து வரலாற்றுக்கு வந்து விதிவிலக்குகள். இங்கே வந்து வீராங்கனைகள் இருந்தார்கள், அவர்களை பற்றி நாம் ஆவணப்படுத்த வேண்டும், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. நான் வந்து மணலூர் மணியை படித்து அசந்து போயிட்டேன். ஏன் வந்து அவங்கள பற்றி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க, எதுவுமே அவங்களுக்காக செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நான் வந்து ரொம்ப விசனப்பட்டேன். ஏன்னா அவங்கள போல் தியாகம் செஞ்சவங்க வேறு யாரும் இருந்திருக்க முடியாது. ஆனால் அவங்களை பற்றி கம்யூனிஸ்டுகளும் பேசுவதில்லை, காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள். இதெல்லாம் என்ன கொடூரம். ஏன்னா அவங்க எந்த தப்பும் அவங்க செய்யலை, எந்த ஒரு குற்றச்சாட்டும் அவங்க மேலே வைக்க முடியாது. ஆனாலும் அவங்க வந்து இந்த நில உடைமையாளர்களுக்கு அவங்க ஒரு இதுவாக இருந்தாங்க, என்ன சொல்கிறது, ஒரு முள்ளாட்டம் இருந்தாங்கன்னு, தொண்டையில் முள் மாதிரி, அதனால தீர்த்து கட்டிட்டாங்க. அப்படி தான். அது மாதிரி இங்கேயும் எத்தனையோ பெண்கள் இருந்தாங்க, அதையெல்லாம் பற்றி யாரும் பேசுவதில்லை. அதே மாதிரி இங்கே படித்த பெண்களை பற்றி பேசுகிறாங்க, படிக்காத பெண்களை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க. முத்துலட்சுமி ரெட்டியை பற்றி பேசுவாங்க, ஆனால் மூலூர் ராமநாதத்தை பற்றி பேச மாட்டாங்க. இப்படி எத்தனையோ இருக்குது, சொல்லிக்கிட்டே போகலாம். வரலாற்றில் அது புரட்சியாகட்டும், பெரிய அளவில் மாற்றங்களாகட்டும், வேறு எதுவாகட்டும், எல்லாமே பெண்களால் முன்னெடுக்கப்பட்டவை தான். இதை வந்து வரலாறு நமக்கு சொல்கிறது. இந்த புத்தகமும் அதையே தான் சொல்கிறது. சமந்தாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து எனக்கெல்லாம் வயசாகிடுச்சு, நான் ரிட்டையர்மெண்ட் வாங்கிக்கிறேன். நீங்கள்லாம் எழுதுங்க, இன்னும் நிறைய பேர் இங்கே இருக்கீங்க, நீங்கள்லாம் எழுத வாங்க. எழுதுறதுக்கு இன்னும் கியூபாவை பற்றி எவ்வளவோ விஷயங்கள். நன்றி.